எப்பவும் செய்கிற முட்டை போண்டா மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் எக்கு கபாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். கபாபுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண பொருள் எல்லாம் உருளைக்கிழங்கோட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கை நல்லா மாவு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கபாபுக்கு மெயினான டேஸ்ட் கொடுக்கறதே இந்த உருளைக்கிழங்கு மசாலா தான். கபாபை கவர் பண்ணுறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக உப்பு, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவை யூஸ் பண்ணினீங்கன்னா கபாபோட லேயர் வந்து நல்லா மெலிசாக டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மைதாவுக்கு 10 mlன்ற அளவில் தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கபாப் செய்கிறதுக்கு நான் 4 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டையை வேக வைக்கும்போது முட்டை கூட கொஞ்சம் உப்பை சேர்த்து வேக வச்சிங்கன்னா முட்டை உடையாமல் இருக்கும். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் முட்டையை வச்சு முட்டையை கவர் பண்ணிடலாம். உருளைக்கிழங்க நல்லா வடை மாதிரி தட்டி அதில் முட்டையை வச்சு முட்டை வெளியே தெரியாத அளவுக்கு உருளைக்கிழங்கு வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு வைக்கும்போது அது ரொம்ப திக்கான லேயராக இல்லாமல் முட்டை வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு தின்னான லேயராக இருந்தால் போதும். உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறனால வேக வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கிழங்கு பிசு பிசுன்னும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி முட்டையை நல்லா கவர் பண்ணி அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லா முட்டையும் நல்லா கவர் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மைதா மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். எக்கோட எல்லா சைடும் மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணதுக்கப்புறம் கபாபோட கிறிஸ்பினஸ்க்காக நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் போட்டு ஒரு உருட்டி எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளேக்ஸை பொடி பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மைதாவில் டிப் பண்ண உடனே எடுத்து கார்ன்ஃப்ளேக்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து மசாலாவில் எல்லா இடத்துலையும் பிடிக்கும். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா போட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா எக்கையுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா மேலே இருக்க மசால் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். எக்கோட எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி அதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் ரேஞ்சில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். சூப்பராக சூடான எக்கு கபாப் ரெடி.
முட்டையே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான டிஷ்ஷுங்க இது. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.